ஒன்றிய பாஜக அரசின் விபிஜி ராம்ஜி திட்டத்தை உடனடியாக தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டாம் என ஜாப் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் வேலை கேட்டு விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் வேலை வழங்குவதை தமிழ்நாடு அரசு வீடுகள் கட்டும் திட்டத்திற்கு ஒன்றிய அரசிடமிருந்து போதுமான நிதி தமிழகத்துக்கு வராததால் பயனாளிகள் தங்களுடைய வீடுகளை முழுமையாக கட்ட முடியாமல் ஆகிய மானிய கோரிக்கையின் மீது பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சம்பந்தமாக கிராம ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சி அமைப்புகள் தங்களுடைய தேவையை குடிநீர் விநியோகம், தூய்மை பணிகள், சுகாதார மேம்பாடு மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வளர்ச்சி பணிகளை எவ்வித நெருக்கடியின்றி திறம்பட செயல்படுவதற்கு தமிழக அரசு தனது வருவாயில் உள்ளாட்சி மன்றங்களுக்கு தற்போது வழங்கி வரும் 10% நிதி ஒதுக்கீடு என்பதை 30% உயர்த்தி வழங்கிட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அரசியலமைப்பு சட்டத்தின் 73வது 74வது அரசியல் சட்ட திருத்தங்களின் அடிப்படையில் கிராமப்புற ஊராட்சிகளுக்கு 29 வகை அதிகாரங்களும் நகர்ப்புற ஊராட்சிகளுக்கு 18 வகை அதிகாரங்களும் உறுதி செய்யப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றிய நிதி ஆணைய நிதி, மாநில நிதி ஆணைய நிதி மாநில கருவூலத்திற்கு நேரடியாக சம்பந்தப்பட்ட ஊராட்சிகளுக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்ட உறுதி சட்டத்தை ஒழிக்கும் நோக்கத்தோடு ஒன்றிய பாஜக அரசு விபிஜி ராம்ஜி திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இந்த ஆண்டு இத்திட்டத்திற்கான தமிழகத்திற்கான நிதியினை 4.1% அளவில் குறைத்து அநீதியை இழைத்துள்ளது. ஒன்றிய பாஜக அரசின் விபிஜி ராம்ஜி திட்டத்தை உடனடியாக தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டும் என நிர்பந்தம் செய்வதாக தெரிகிறது. எனவே தமிழ்நாடு அரசு இதனை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். மகாத்மா தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தையே தொடர்வதற்கு தமிழக அரசு தயாராக வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் 1 கோடி பேர் விவசாய தொழிலாளர்களாக உள்ளனர். இவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு விவசாய தொழிலாளர்களுக்கென்று தனித்துறை ஏற்படுத்தி நலத்திட்ட பயன்களை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். 100 நாள் வேலை திட்டம் தற்போது ஒரு ஊராட்சிக்கு 5 பேர் மற்றும் 10 பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. கருவிழி மற்றும் கைரேகை விழாதவர்களுக்கு 100 நாள் வேலை மறுக்கப்படுகிறது. ஜாப் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் வேலை கேட்டு விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் வேலை வழங்குவதை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும். நாளொன்றுக்கு கூலியாக ரூபாய் 700 200 நாட்கள் வேலையை உறுதி செய்திட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். தற்போது பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள், கைரேகை விழாத மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 நாள் வேலை மறுக்கப்பட்டு வருகிறது. பார்வையே இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி கருவிழி எடுக்க முடியும்? எனவே இதனை உடனடியாக களைய வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 மணி நேர வேலை 150 நாட்கள் வழங்குவதை உறுதி செய்திட வேண்டும். அதே போன்று முதியோர், வயதானவர்கள், கருவிழி மற்றும் கைரேகை விழாதவர்கள் வேலை வழங்கிட வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளுக்காக தேர்தல் முடிந்து 1.5 வருட காலமாகிவிட்டது. கிராமப்புறங்களில் மக்களுக்கு குடிநீர் விநியோகம், சாலை வசதி, அடிப்படை வசதி செய்வதில் பெரும் குறைபாடுகள் நிலவுகின்றன. எனவே ஊராட்சி தேர்தலை உடனடியாக இந்த அரசு நடத்திட வேண்டும். மக்கள் பிரதிநிதித்துவ செயல்பாட்டை உறுதி செய்திட வேண்டும் என்று இந்நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கிராமப்புற காங்கிரீட் வீடு கட்ட இந்த அரசு 5 லட்சம் ரூபாய் உயர்த்தியிருப்பது வரவேற்கத்தக்கது. இருப்பினும் சிமெண்ட், கம்பி, மணல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தை கணக்கில் கொண்டு குறைஞ்சபட்சம் 10 லட்சமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும். ஆண்டு ஒன்றுக்கு குறைஞ்சது 2 லட்சம் வீடுகளாவது கட்டுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் PMA வீடுகள் கட்டும் திட்டத்திற்கு ஒன்றிய அரசிடமிருந்து போதுமான நிதி தமிழகத்துக்கு வராததால் பயனாளிகள் தங்களுடைய வீடுகளை முழுமையாக கட்ட முடியாமல் அரையும் குறையுமாக பாதியிலேயே நிற்கின்றனர். எனவே பயனாளிகளுக்கு நிதியை முழுமையாக விடுவிக்க நடவடிக்கை வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.
உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் பயன்கள் ஏழை எளிய மக்களுக்கு கிடைப்பதற்கு அனைத்து ஊராட்சிகளிலும் சிறப்பு முகாம்கள் அமைத்திட வேண்டும். கடந்த 2025ஆம் ஆண்டில் ஊராட்சிகளில் காலியாக உள்ள 1483 கிராம ஊராட்சி செயலாளர்கள் பணி நியமனத்திற்காக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஆன்லைனில் கட்டணம் செலுத்தி விண்ணப்பித்துள்ளனர். பிறகு நிர்வாக காரணத்தால் நேர்காணல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நீதிமன்ற வழக்குகளும் அனைத்தும் முடிக்கப்பட்டுள்ளன. இப்பணிகளை அரசு உடனடியாக பூர்த்தி செய்திட வேண்டும். ஊராட்சி துறையில் இயக்குனர், உதவி இயக்குனர், இணை இயக்குனர், கூடுதல் இயக்குனர் பதவி உயர்வுகள் என பல ஆண்டுகளாக வழங்கப்படாமல் உள்ளது. அதே போன்று 7 ஆண்டுகள் பணி முடித்த பணி பார்வையாளர்களுக்கு இளநிலை பொறியாளர் பதவி உயர்வு அளிக்கப்படாமல் உள்ளது. அதனை உடனடியாக வழங்கிட வேண்டும். கிராமப்புற ஊராட்சிகளில் மக்கள் தொகை எல்லை விரிவாக்கத்திற்கு ஏற்ப புதிய தூய்மை பணியாளர்கள் பணியிடங்களை உருவாக்கி நிரந்தர பணி அடிப்படையில் கூடுதலாக நிரப்பிட வேண்டும். கிராமப்புற பஞ்சாயத்துக்கு திடக்கல்வி மேலாண்மைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கிராமப்புறங்களில் தனிநபர் கழிவறைகள் கட்டுவதற்கு 12,000 நிதி வழங்குகிறது. இந்த நிதியை வைத்து ஏழை எளிய மக்கள் கழிவறைகள் கட்டுவது சாத்தியமற்றது. எனவே தனிநபர் கழிவறைகள் கட்டுவதற்கு 12,000 ஒரு 50,000 உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டர்கள் பணியிடமும் பெருமளவு காலியாக உள்ளது. இதனால் ஊராட்சிகளில் குடிநீர் விநியோகமும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. எனவே இந்த காலி பணியிடங்களை நிரந்தர பணி அடிப்படையில் முழுமையாக பூர்த்தி செய்திட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஊராட்சி துறையில் காலியாக உள்ள ஈப்பு ஓட்டுநர், பதிவறை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் பணியிடங்கள் உள்ளிட்ட அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்பட வேண்டும். நீர்வளத்துறை சம்பந்தமாக தமிழ்நாடு முழுவதும் நீர்பிடிப்பு பகுதிகளில் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு உரிய மாற்று இடம், வீட்டுமனை பட்டா, இவர்களின் குழந்தைகளினுடைய கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் அடிப்படை வாழ்வாதாரத்தை உறுதி செய்யாமல் அரசு அவர்களை வெளியேற்றுவது நடவடிக்கையினை கைவிட வேண்டும். இவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். தமிழகம் தனது குடிநீர் மற்றும் விவசாய தேவைக்கு பருவமழையையும் நிலத்தடி நீரை மட்டுமே நம்பியுள்ளது. அதனால் முறையான சேமிப்பு இல்லாததால் கிடைக்கும் மழைநீர் பெரும்பகுதி கடலில் கலந்து வீணாகிறது. எனவே தண்ணீரை திறம்பட சேமிக்கவும் எதிர்கால பற்றாக்குறையை தவிர்க்கவும் ஒரு வலுவான நீர் மேலாண்மை கொள்கையை இந்த அரசு உருவாக்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிலத்தடி நீரை சேமிப்பதற்கு காவேரி, கொள்ளிடம், தென்பெண்ணை, பாலாறு மற்றும் ஆகிய ஆறுகளின் குறுக்கே புதிய கதவணைகள் கட்டித்தர வேண்டும். நீர்பிடிப்பு பகுதிகளில் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்திட வேண்டும். காவிரி படுகை பகுதிகளில் உள்ள வாய்க்காலில் அடிப்படையில் போடப்பட்டுள்ள சிமெண்ட் தளங்களை நீக்கிட வேண்டும். குறுவை சாகுபடி இல்லாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் வறுமையில் வாடுகின்றனர். எனவே விவசாயிகள் அனைவருக்கும் ஏக்கர் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 15,000 விவசாய தொழிலாளர்கள் வேலையின்றி தவிக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கு குடும்பத்துக்கு 10,000 நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். இக்கோரிக்கையை வலியுறுத்தி நாளைய தினம் நாகப்பட்டினத்தில் எங்களுடைய கட்சியின் தலைமையில் விவசாயிகள் சங்கம் போராட்டம் நடைபெறுகிறது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நந்தன் கால்வாய் திட்டம் என்பது தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் உள்ள சுமார் 120 கிராமங்களை விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்ய ஆங்கிலேயர் காலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட 200 ஆண்டுகளாக பழமையான நீர்ப்பாசனத்தை திட்டமாகும். இத்திட்டத்தை விரைந்து முடித்திட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களும்
விவசாயிகளும் முழுமையாக பயன்பெறும் வகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு அரசாணை வெளியிட்டு விடுபட்டுள்ள குளங்கள், ஏரிகளை நிரப்புவதற்கு அரசு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். நீர்வளத்துறை சார்பில் தமிழகத்தில் பருவமழைக்கு முன்பாக ஒவ்வொரு ஆண்டும் பெரிய ஏரிகள், குளங்கள், வரத்து வாய்க்கால்கள் ஆகியவற்றை தூர்வாருவதை உறுதி செய்திட வேண்டும். புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் காவேரி, வைகை, குண்டாறு திட்டத்திற்கான பணிகள் இதுவரை 10 கிலோமீட்டர் மட்டுமே நடந்துள்ளன. இந்த ஆண்டு 150 கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. இது போதுமானது அல்ல. எனவே இத்திட்டத்திற்கான மொத்த நிதியையும் ஒதுக்கி பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இத்திட்டத்திற்கு ஒன்றிய அரசிடமிருந்து ₹1 கூட இன்னும் வரவில்லை. அதே வேளையில் இத்திட்டத்திற்கான நிதியுதவி கோரி தமிழக அரசிடமிருந்து இதுவரை எவ்வித முன்மொழிவும் வரவில்லை என்று ஒன்றிய ஜல்ஜீவன் துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். எனவே ஒன்றிய அரசின் நிதியை பெறுவதற்கும் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அடையாறு ஆற்றில் கழிவு நீர் கலப்பதை தடுப்பதற்கு பட்ஜெட்டில் அறிவித்தபடி அடையாறு ஆறு சீரமைப்பு திட்டத்தை விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு பணிகளை துவங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தருமபுரி மாவட்டம் தொடர்ந்து வறட்சி இலக்காக வரும் ஒரு மாவட்டமாகும். காவேரி உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்தி மாவட்டத்தில் உள்ள 600க்கும் மேற்பட்ட ஏரிகளில் நீர் நிரம்பி நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரூர் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சென்னாக்கல் மற்றும் கல்லாறு அணைக்கட்டு திட்டத்தை நிறைவேற்றிட வேண்டும். தென்பெண்ணை ஆற்றில் வெளியேறும் உபரி நீரை தூள்சட்டி ஏருக்கு கொண்டு செல்ல வேண்டும். மொரப்பூர், கடத்தூர், பாலக்காடு, பெண்ணாகரம், தருமபுரி, நலம்பள்ளி வட்டங்களில் உள்ள ஏரிகளில் நீரை நிரப்பிட நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுற்றுலா மற்றும் கலை பண்பாடு பேரவைத் தலைவர் அவர்களே, கீழ்வளூர் தொகுதி வெள்ளையாற்றில் ஒரு படகு சவாரி அமைத்து தர கேட்டுக்கொள்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் திருவாட்டார் ஒன்றியம் அருவிக்கரை பகுதி சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும். எனது கீழ்வளூர் தொகுதியில் வேளாங்கண்ணி ஆலயம் உலக பிரசித்தி பெற்ற ஆலயமாகும், சுற்றுலா தலமும் ஆகும். இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் ஏராளமாக சுற்றுலா பயணிகள் வந்து போகின்றனர். அங்கு ஏற்படும் வாகன போக்குவரத்து நெருக்கடியை விரைந்து சரி செய்ய வேண்டும். சுற்றுலா பயணிகள் வருவதற்கு ரயில் போக்குவரத்து மிக குறைந்த அளவிலேயே உள்ளது. எனவே தமிழக அரசு ஒன்றிய அரசிடம் வேளாங்கண்ணிக்கு கூடுதலான ரயிலை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுத்திட வேண்டும். கீழ்வளூர் தொகுதியில் ஒரு மினி ஸ்டேடியம் அமைத்து தர வேண்டுகிறேன். காமேஸ்வரம் தெற்கு ஆணையின் தோப்பு மீனவ கிராமத்திற்கு மீன்பிடி வலைப்பின்னல் கூடமும் கடல் உபரி நீர் வடியும் வடிகாலில் ஒரு பாலமும் அமைத்து தர வேண்டும். கீழ்வளூர் தொகுதியில் இயங்கி வரும் தீயணைப்பு நிலையத்திற்கு சொந்த கட்டிடமில்லை, வாடகை கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே புதிய கட்டிடம் கட்டித்தர கேட்டுக்கொள்கிறேன். கிராமப்புற பகுதிகளுக்கு தீயணைப்பு வாகனம் செல்வதற்கு ஏதுவாக சிறிய ரக தீயணைப்பு வாகன வழங்கிடவும் கேட்டுக்கொள்கிறேன். 2 minutes. சின்னத்தும்பூர் கிராமத்தமேடு பஞ்சாயத்து வழியாக ஓடுகின்ற மரவநாட்டில் விவசாயிகள் பலன் பெறும் வகையில் ஒரு ரெகுலேட்டர் கட்டித்தர வேண்டும். காவிரி நீரை தேக்கி விவசாயிகள் பயன்பெற ஏதுவாக அமையும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் பாப்பா கோயில் வழியாக ஓடுகின்ற ஓடம்போக்கி ஆற்றில் பாப்பா கோயிலில் இறுதியாக கடல் தண்ணீர் உப்பாகாமல் காவிரி தண்ணீரை தேக்கி வைத்து விவசாயம் செய்ய ஏதுவாக அமையும் என்பதை ஓடம்போக்கி ஆற்றின் முகத்துவாரத்தில் ஒரு ரெகுலேட்டர் அணை கட்டுத்தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் ஓடம்போக்கி ஆற்றில் திருக்கண்ணங்குடியில் ஒரு தடுப்பணை அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருவாரூரிலிருந்து வருகின்ற பாண்டவை ஆற்றில் என் தொகுதிக்கு உட்பட்ட இறையாங்குடி கிராமத்தில் ஒரு ரெகுலேட்டர் கட்டித்தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் வெள்ளையாற்று வடிகாலில் மகிழியில் கட்டப்பட்டுள்ள ரெகுலேட்டர் பழுதடைந்து உள்ளதால் கடல் நீர் உப்பு புகுந்து விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகி வருகிறது. ஆகையால் போர்க்கால அடிப்படையில் இந்த ரெகுலேட்டரை சரி செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
திருப்பூண்டி முதல் வேட்டைக்காரன் இருப்பு வரை உள்ள பல ஆயிரம் ஏக்கர் விஸ்திரம் உள்ள ஒரு அலம் எனது தொகுதியில் உள்ளது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் நன்னீர் தேக்கி வைத்து விவசாயம் செய்வதோடு மட்டுமல்லாமல் கீழையூர் ஒன்றியம், தலைஞாயிறு ஒன்றியம் 2 ஒன்றியங்களிலும் குடிநீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கும் போதுமான நிதியை ஒதுக்கி இந்த அலத்தின் கரையை ஆழப்படுத்தவும் ஆழத்தை அகலப்படுத்தவும் உரிய கவனம் செலுத்தி எனது தொகுதி மக்களின் நீர் பஞ்சத்தை போக்கவும் விவசாயிகள் பலன் பெறவும் ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என தொகுதிக்கு உட்பட்ட மானாவாரி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் காவிரி கொண்டான் ஆற்றின் விழுந்தாமாவடி இரவை பாசன திட்டம் உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் திருப்பூண்டி, புதுப்பள்ளி, விழுந்தாமாவடி, வேட்டைக்காரன் இருப்பு மானாவாரி விவசாயிகள் இந்த இரவை பாசன திட்டத்தின் மூலம் பயன்பெறுகின்றனர். இதற்கு முன்பு 4 நீர்மூழ்கி மோட்டார் இயங்கி வந்த நிலையில் தற்போது 1 மோட்டார் மட்டுமே இயங்குகிறது. எனவே விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அரசு கவனத்திற்கு கொண்டு செல்கின்றேன். உடனடியாக செய்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மணவாற்று கடைசியில் வேளாங்கண்ணியில் ஒரு இரவை பாசன திட்டம் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இயங்கி வந்தது. இந்த இரவை பாசன திட்டத்தின் மூலம் வேளாங்கண்ணி, தெற்கு பொய்கை நல்லூர், வடக்கு பொய்கை நல்லூர் விவசாயிகள் பலன் பெற்றனர். தற்போது முழுவதும் இயங்கவில்லை. ஆகவே அரசு உடனே அதை சரி செய்ய வேண்டும். விவசாயிகள் பயன்பெற உதவிடுமாறு தங்கள் அரசு கவனத்திற்கு இதையும் கொண்டு வருகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாங்கண்ணிக்கு 2 பேட்டரி கார் கொடுத்து சொந்த நிதியில் அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.